ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட ஃப்ரிட்ஜில் சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் தான் எலுமிச்சை. நம்ம சமையலுக்காக பயன்படுத்துவோம். சிலர் காலையில் எழுந்திரிச்ச உடனே இதில் ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. எதுக்காகனா உடல் எடையை கட்டுப்படுத்துறதுலேருந்து நிறைய ஆரோக்கிய நன்மைகள் இது நான் தன்னுள்ள வச்சுருக்கேன். இந்த லெமன் ஜூஸை குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு எல்லாத்த பற்றியும் தெளிவாக இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாமா? விட்டமின் B6, விட்டமின் C, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், போலேட், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள், சிட்ரிக் ஆசிட், பிளனவாய்டுகள் அப்படின்னு எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சது தாங்க இந்த எலுமிச்சம்பழ ஜூஸு. லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு ஒன்று ஒன்றா தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. நல்ல செரிமானத்துக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் லெமன் ஜூஸை நீங்கள் குடிக்கிறதுனால சிலருக்கு வயிறு ரொம்ப லேசாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. செரிமானம் நல்லா ஆக ஆரம்பிக்கும். மலச்சிக்கல் கூட குறைய ஆரம்பிச்சிடுங்க. இது எல்லாருக்கும் உடனே வேலை செய்யாது. அவங்கவுங்களோட உடல்நிலையை பொறுத்து வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கொடுக்காது. ஏன்னா எலுமிச்சை அப்படிங்கிறது இயற்கை நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கனி தான். முக்கியமாக உடலில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறதுக்கும் சாப்பிட்ற உணவுகளை வேகமாக செரிக்க வைக்கிறதுக்கும் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயதானவங்களுக்கு வரக்கூடிய மலச்சிக்கல் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கும் நீங்கள் லெமன் ஜூஸ் எடுத்துக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் இருக்கக்கூடிய விட்டமின் C இருக்குல்ல, இது வெள்ளை இரத்த அணுக்களோட செயல்பாட்டை அதிகரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால வெளியிலேருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ், நோய் தொற்றுக்களை எதிர்த்து போராடுற தன்மை நம்ம உடம்புக்கே கிடைச்சிரும். சிலருக்கெல்லாம் அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இது மாதிரியான தொற்றுக்கள்லாம் வரும். இதை சரி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் அவங்க ரெகுலராக எடுத்துக்கிறப்ப நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்கும். சளி, காய்ச்சல், இருமல் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் இன்னும் பல நோய்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இது உதவியாக இருக்கும். சருமத்துக்கு நன்மைகளை அள்ளி தரக்கூடியதில் லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? லெமன் ஜூஸில் விட்டமின் C இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா கொலாஜன் உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்குது. இப்போல்லாம் 40 வயசு கடந்துருச்சுனாலே கொலாஜன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். அப்படிப்பட்டவங்கெல்லாம் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது கொலாஜன் உற்பத்தியை ஊக்குவிக்கும். கொலாஜன் அப்படிங்கிறது எதுக்குன்னா கொலாஜன் குறையிறப்ப முக சுருக்கங்கள் மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். முகம் ரொம்ப டல்லாக ஆரம்பிக்கும். வயது முதிர்ச்சி அடைந்தது போல ஒரு உணர்வு தெரிய ஆரம்பிக்கும். அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு விட்டமின் C நிறைந்த இந்த லெமன் ஜூஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோவாக வச்சுக்கும், இளமையான ஒரு தோற்றத்தை கொடுக்கும், டல்னஸ் எல்லாம் மாற்றி போடும், முதுமையை தாமதப்படுத்தும். ஏதாவது காயம் இருந்துச்சுன்னா கூட அதை வேகமாக ஆற்றுறதுக்கும் லெமன் ஜூஸை குடிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. உடல் எடையே குறைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? காலையில் வெறும் வயிற்றில் வெது வெதுப்பான சுடு தண்ணியில் அரை எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டு நீங்கள் லெமன் ஜூஸாக குடிக்கிறப்ப உடல் எடையை சூப்பராக அது குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா உடம்புல இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மை லெமன் ஜூஸ்க்கு இருக்குது. ஆனால் நீங்கள் சர்க்கரைலாம் சேர்க்கக்கூடாது. சர்க்கரை அப்படிங்கிறது ஒயிட் பாய்சனுங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை, தேன் இதெல்லாம் சேர்த்துக்கிறப்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டெய்லிக்கும் காலையில் வெது வெதுப்பான தண்ணியில் லெமன் ஜூஸ் போட்டு தேன் கலந்து குடிக்கிறப்ப உடனடியாக உங்களுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்கும். நீங்கள் லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு உடற்பயிற்சி செய்கிறப்ப இன்னும் உங்களுக்கு எனர்ஜி இன்னும் அதிகமாக கிடைக்கும். அந்த நாள் முழுக்க சுறுசுறுப்பாக எந்த ஒரு சோர்வும் இல்லாமல் வேலை செய்கிறதுக்கும் உடல் எடையை வேகமாக இயற்கையான முறையில் குறைக்கிறதுக்கும் லெமன் ஜூஸை குடிக்கிறதுங்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு எக்ஸசைஸும் செய்யாமல் உடற்பயிற்சியும் செய்யாமல் லெமன் ஜூஸ் மட்டும் குடித்தா உடல் எடை குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்காதீங்க. கட்டாயமாக கிடையாதுங்க. லெமன் ஜூஸ் எடுத்துக்கணும், அதோடையே நீங்கள் உடற்பயிற்சி செய்யணும், எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். அது மாதிரிலாம் செய்கிறப்ப ஈஸியாக உடல் எடையை இயற்கையான முறையில் குறைக்கலாம்.
கிட்னி ஸ்டோன் பிரச்சனைகளுக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் சிட்ரிக் ஆசிட் இருக்குங்க லெமனில். அதனால இது கிட்னி ஸ்டோன் உருவாகக்கூடிய அபாயத்தை குறைக்குது. ஏற்கனவே கல் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அதுக்கு இது மருந்து இல்லைங்க. கல் வராமல் இருக்கிறது தடுக்கிறதுக்கு தான் இது உதவியாக இருக்கும். கிட்னி ஸ்டோன் வந்துருச்சுன்னா நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணுறதே நல்லது. வருமுன் காத்தல் நலம்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி கிட்னி ஸ்டோன் மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு லெமன் ஜூஸை நீங்கள் முன்கூட்டியே எடுத்துக்கலாம். நம்ம உடம்ப நீரேற்றமா, அதாவது ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? பலரும் தண்ணி குடிக்கிற பழக்கம் இப்போ ரொம்பவே கம்மியாக இருக்குது. ரொம்ப கம்மியாக தண்ணி குடிப்பாங்க. ஒரு நாளைக்கு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணியாவது அதிகமாக குடிக்கணும். அதை கூட குடிக்காமல் இருக்கிறப்ப நீர்ச்சத்து அப்படிங்கிறது ரொம்பவே குறைய ஆரம்பிச்சிடும். நம்மளோட உடம்புல பல பாகங்கள் இருக்குல்ல, அந்த பாகங்களுக்கு நீர்ச்சத்துங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்குது. அப்படிப்பட்ட நீர்ச்சத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் லெமன் ஜூஸையும் எடுத்துக்கணும். அதோடையே போதுமான அளவு தண்ணி குடிக்கிறப்ப அது நம்மளோட உடம்பை ஹைட்ரேட்டாக வச்சுருக்க உதவும். உடம்பு நீர்ச்சத்து இருந்துச்சுன்னா பல நோய்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை அதுவே குறைச்சிரும். ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இந்த லெமன் ஜூஸில் பொட்டாசியம் இருக்கிறதுனால சோடியத்தோட தாக்கத்தை சமநிலைப்படுத்துது. லெமன் ஜூஸை நீங்கள் எடுக்கிறப்ப இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கும். ஆனால் இது மருந்துக்கு மாற்று இல்லைங்க. டாக்டர் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த டேப்லெட்ஸ் எடுத்துக்கணும். அதோடையே நீங்கள் லெமன் ஜூஸ் குடிக்கிறப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறப்ப அது விட்டமின் சி, பொட்டாசியம் மாதிரியான சத்துக்களை கொடுக்கும். இந்த 2 சத்துக்கள் தான் இதயத்தோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம். பொட்டாசியம் இருக்குல்ல, அது லெமன் ஜூஸில் இருக்குது. அதே மாதிரி பிளனவாய்டுகளும் இருக்குது. இந்த 2 சத்துக்களும் என்ன பண்ணுன்னா இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். விட்டமின் சி, பொட்டாசியம், பிளனவாய்ட்ஸ் இது எல்லாமே லெமன் ஜூஸில் இருக்குது. அதனால இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுக்கு இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பானம் தாங்க இந்த லெமன் ஜூஸு. இதயத்தை சுற்றி படிஞ்சிருக்கும்ல, அந்த கெட்ட கொழுப்புக்களை கரைச்சி வெளியே தள்ளக்கூடிய தன்மை கூட இந்த லெமன் ஜூஸுக்கு இருக்குது. கல்லீரலை சுத்தமாக்குறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கல்லீரலுக்கு டீடாக்ஸ் ட்ரிங்க் அப்படின்னா லெமன் ஜூஸை சொல்லலாம். லெமன் ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறப்ப அது குடல் முழுக்க சுத்தமாக்குறதுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நம்ம உடலில் எங்கெங்கெல்லாம் நச்சுக்கள் தேங்கியிருக்கோ அந்த நச்சுக்கள், கெட்ட கழிவுகள், கெட்ட கொழுப்புகள் இதெல்லாம் கரைச்சி வெளியில் தள்ளுறதுக்கு லெமன் ஜூஸ் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாய் துர்நாற்றத்தை சரி பண்ணுறதுல லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? சிலருக்கெல்லாம் வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். பேட் பாக்டீரியாக்கள் இருக்குல்ல, அதாவது கெட்ட பாக்டீரியாக்கள் வாய்க்குள்ளார இருக்கிறதுனால தான் அந்த ஸ்மெல் வருது. அதனால அவங்களால கான்ஃபிடெண்ட்டாக பேசக்கூட முடியாது, பேசுறதுக்கு கூட கூச்சப்படுவாங்க. அப்படிப்பட்டவங்கெல்லாம் லெமனை தண்ணியில் பிழிஞ்சு வாய் கொப்பளிச்சா கெட்ட பாக்டீரியாக்கள்லாம் வெளியேறிடும். டைரெக்டாக நீங்கள் லெமன் ஜூஸை அப்படியே வாயில் போட்டு கொப்பளிச்சிங்கன்னா பல் கூச்சம் மாதிரியான பிரச்சனைகள் வந்துடலாம். லெமன் ஜூஸை தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாய் கொப்பளிக்கிறப்ப வாய் துர்நாற்ற பிரச்சனைக்கு இது ஒரு சிறந்த வீட்டு வைத்தியமாக இருக்கும். இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு லெமன் ஜூஸ் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? கீரை, பருப்பு வகைகள், கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இதெல்லாம் நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடுவோம்ல, இதில் எல்லாம் இரும்பு சத்து அதிகமாக இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை நம்ம உடலால் ஈஸியாக உறிஞ்சிக்கிறதுக்கு முடியாது. அப்படிப்பட்ட சமயத்தில் நீங்கள் இதோடைய லெமன் ஜூஸை சேர்த்து எடுத்துக்கிறப்ப லெமன் ஜூஸில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மாதிரியான சத்துக்கள் இருக்குல்ல, இது இந்த கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்தை உடம்பு ஈஸியாக உறிஞ்சிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய டவுட் என்னென்னா, வெறும் வயிற்றில் லெமன் ஜூஸ் குடிக்கலாமா அப்படிங்கிறது தான். வெறும் வயிற்றில் குடிக்கிறது ரொம்பவே நல்லது தான். ஆனால் வெதுவெதுப்பான தண்ணியில் ஹாஃப் லெமன் சேர்த்து குடிக்கிறது ரொம்ப நல்லது. யாருக்கெல்லாம் வெறும் வயிற்றில் குடிக்கக்கூடாது அப்படின்னா, அல்சர், அசிடிட்டி பிரச்சனை இருக்கிறவங்க வெறும் வயிற்றில் குடிக்காமல் காலை உணவுக்கு அப்புறமா நீங்கள் இதை எடுத்துக்கலாம். ஏன்னா வெறும் வயிற்றில் எடுக்கிறப்ப இது வயிறில் எரிச்சல், அலர்ஜி இதெல்லாம் உருவாக்கிடும். சென்சிட்டிவான ஸ்டொமக் இருக்கிறவங்களுக்கு இது மாதிரியான பிரச்சனைகளை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு டம்ளர் லெமன் ஜூஸ் மட்டும் குடித்தா போதுமானதாக இருக்கும். அதுவும் ஆஃப் லெமன் மட்டும் புழிஞ்சு குடிச்சிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே எடுத்துக்க வேணாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த லெமன் ஜூஸ்க்கும் பொருந்துங்க. இந்த வீடியோவில் லெமன் ஜூஸ் குடிக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி தான் பார்த்தோம். உங்களுக்கு லெமன் ஜூஸ் பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர்
சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.